ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படும். அன்பானவர்களே, இந்த வசனம் தேவனின் தன்மையை 4 விதமாக வெளிப்படுத்துகிறது. முதலாவது, அவர் நம்மை சிருஷ்டித்தார். நம் இந்த உலகத்திலே தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல, தேவன் திட்டமிட்டு அன்போடு உருவாக்கினார். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை மறந்துவிடலாம், மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் தாவீது இவ்விதமாக சொல்கிறார், அற்புதமாக உருவாக்கப்பட்டேன் என்று. ஆகவே நான் பயனற்றவன் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இரண்டாவதாக, அவர் நம்முடைய நாயகன். இங்கே நாயகன் என்பது கணவன் அல்லது பாதுகாவலன் என்ற அர்த்தத்தை தருகிறது. ஒரு நல்ல கணவன் தன் மனைவியை பாதுகாப்பது போல தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் தனியாக போராடுகிறவர்கள் அல்ல. ஒருவேளை நீங்கள் தனியாக போராடும் என்று நினைத்திருந்தால் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை தேவனாய், உங்கள் கண்ணீரையும் வேதனைகளையும் ஜபத்தையும் அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நம்முடைய மீட்பர். பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். சிலர் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கலாம். ஆனால் தேவனிடம் மீட்பு உண்டு. தோல்வியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை உயர்த்துகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான்காவதாக, அவர் சர்வ பூமியின் தேவன். அவர் ஒரு பகுதியின் தேவன் அல்ல, முழு உலகத்தையும் ஆளும் தேவனாயிருக்கிறார். உன் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கலாம், தேவன் அதற்கும் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் குடும்ப நிலைமை கடினமாக இருக்கலாம், அவரால் மாற்ற முடியாதது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நம்மை படைத்தவர், காக்கிறவர், மீட்கிறவர், உலகத்தையே ஆளுகிறவர் ஒரு தேவன், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே பயப்படாமல் நம்பிக்கையோடு தேவனை பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை ஒருபோதும் கைவிடாமல் வாழும்போது தேவன் உண்மையாகவே உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழங்குவாராக. God bless you.